ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் வீற்றிருக்க, கன்னி மனையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைகிறது. எங்கே இதுவரைக்கும் சிம்ம மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதி எங்கே போகிறார்? கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். எப்போ? இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/7/2025. சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கடகமனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்ப மனையிலும் வீட்டிருக்க, சனி பகவான் வக்ரம் அடைந்து மீன மனையில் இருக்க போகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது, இந்த ஆடி மாதத்தின் முதல் நாளே உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பதும், உங்கள் ராசியிலேயே முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் அமர்ந்திருப்பதும், தனத்தை கொடுக்கக்கூடிய, குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதும், அந்த சூரியன் தன்னம்பிக்கை காரகிரகம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை வளரும், முயற்சிகள் பலிதமாகும், மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் விலகும். அதாவது இப்போதான் மனம் ஒரு மாதிரியான ஒரு தெளிவடையக்கூடிய தன்மை. கடந்த 2.5 வருடங்களாகவே மனம் சார்ந்த விஷயத்தில் குழப்பமாக தேவையில்லாத சிக்கல்களை கொடுத்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனம் போய் அழுத்தி கொண்டிருந்தது. பொதுவாக சொல்ல போனால் மனம் உள்ளுணர்வு சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை பெருகும். புதன் அங்கே இருக்கார், புத்திசாலித்தனம் மேம்படும். ஏன் நம்ம இப்படி இருந்தோம், எந்த வகையில் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கீழ்நிலைக்கு சென்றன, ஏன் நெகட்டிவ்குள்ளேயே போச்சு, ஸோ இதுக்கெல்லாமே விடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். நல்ல புத்திசாலித்தனம், நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான், ஏன் இதுதான் செய்யணும், இப்படித்தான் செய்யணும் என்கின்ற உள்ளுணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக கடகத்துக்கு இந்த ஆடி மாதம் நிச்சயமாக அமையும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தன விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அங்கே செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார், கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். என்ன கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இந்த மாதம் இந்த கடகத்துக்கு அதிகமாகவே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோபம், ஒரு உஷ்ணத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஞானத்தையும் கொடுக்கும். நிறைய பாடங்களை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது. கணவன் மனைவி சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். நிறைய, அதாவது உறவுகள் என்ன, பணத்தினுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, எதை நம்ம பேசணும், எதை நம்ம பேசக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஆடி மாதத்திலிருந்து கடகராசினருக்கு சிறப்பாகவும், தனம் கிடைக்கும், தனத்தை நோக்கிய பயணம் இருக்கும், லாபத்தை நோக்கிய உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடிய மாதமாக அமையும். இந்த வீடு வண்டி வாகனம், 4ஆம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தின் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கு சுக்கிரன். அப்போ சுக்கிரன் வலிமை பெறுகின்ற ஒரு மாதம். அப்போ 4ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்து கொண்டு அந்த சுக்கிரன் தனது 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குது.
அப்போ நிலத்துக்காக நீங்கள் பணத்தை பண்ண போறீங்க, ஒரு இடத்தை வாங்க போறீங்க, அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணலாம், ஒரு புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அல்லது பழைய வாகனங்கள் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, ஒரு பழுதடைந்துட்டு இருக்கு, சரி அதை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள், ஏதாவது ஒரு விரயம் பண்ணணும், ஒரு செலவு பண்ணணும் அப்படிங்கிற, அதாவது உங்களுடைய ஆசைகளுக்காக, உங்களுடைய தேவைக்காக செலவு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும். அதே சமயத்தில் குல தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம்ங்கிறது சிறப்பு பெறுகிறது. தெய்வ சக்தியினுடைய அனுகிரகம் இப்போ பரிபூர்ணமாக இந்த மாதத்தில் நீங்கள் உணரலாம். கடந்த 2 வருடங்களாக எத்தனை குல தெய்வத்துக்கு வழிபட்டிருப்பீங்க, நிறைய தடவை போயிருப்பீங்க, உங்கள் இஷ்ட தெய்வங்களுடைய வழிபாடு எடுத்திருப்பீங்க. அந்த சக்தி எல்லாம் இப்போ கிடைக்க போகிறது. அதனால் மனமகிழ்ச்சி, சந்தோஷம், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த கடகத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன். சார், என்னதான் நல்ல விஷயம்? குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும். குழந்தைகளால் மன சங்கடங்கள் அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப தீரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது. குழந்தைகள் நினைத்த கோர்ஸ்ல போய் படிக்க போறாங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், சில கஷ்டங்கள், அதாவது சில தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்த அந்த எல்லாமே கலந்த கலவை இருந்ததுலவா இப்போ ஒரு முடிவு கட்டும். இதை தான் போய் படிக்க போகிறேன், இதைத்தான் நான் செயல்படுத்த போகிறேன் அப்படிங்கிறது தீர்க்கமான முடிவெடுத்து அது செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுடைய கனவுகள், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படித்த படிப்பு உண்டு, ஒன்று வேலை, ஏதாவது ஒரு வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும். ஒரே ஒரு விஷயம் மட்டும், கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் என்பது கடனை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார். ஏதோடு வருது, பட் கடன் ஆகிட்டே இருக்கு. அப்போ கடன் என்பது பெருகி கொண்டே இருக்கிறது என்கின்ற எண்ணப்பாடு இந்த கடகத்துக்கு நிச்சயமாக உண்டு. அப்போ குரு பார்வையால் 6ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்தை பலப்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். வேலை உண்டா? வேலை உண்டு. 6ஆம் இடம் என்பது வேலை. அப்போ வேலை நிச்சயமாக உண்டு. வேலை, உங்களுக்கு பிடித்த வேலை உண்டு. வேலையிலிருந்து இடர்பாடுகள் நீங்க போகுது, வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது, வேலையில் இடமாற்றம் கிடைக்க போகுது. இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் கடனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ கடனை கொடுப்பேன்னா கடன் அதிகமாக, உங்களுக்கு தேவைக்கு அதிகமான கடனை தவிர்ப்பது கடகத்துக்கு நல்லது. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத மனதில் ஆழமாக பதிய வச்சுக்குங்க. 6ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டு அதை செயல்படுத்துது அப்படின்னு அர்த்தம். அப்போ சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. எப்படியாவது ஒன்று கடன் இருக்கு, அந்த கடனை சுப கடன்களாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடத்தை வாங்குறது, அதனால் கடன் ஏற்படுதா? பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். அல்லது ஒரு குடும்பத்துக்காக, திருமணத்துக்காக, அல்லது படிப்புக்காக கடன், இப்படி சுப கடன்களை கன்வெர்ட் பண்ணிக்கிறது நீங்கள் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் ஹெல்த்து சம்பந்தப்பட்ட 6ஆம் இடம் என்பது நோய் தானே. ஹெல்த்து சார்ந்த விஷயத்திலும் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது என்ன, ஒரு சிலர் தன்னுடைய அந்த உணவு கட்டுப்பாட்டில் நம்ம குண்டாக்குறது, கொழுப்பு அதிகமாக கூடுவது, அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜீரணம் சம்பந்தப்பட்ட குறைபாடு வருவதற்கு, சுகர் அதிகமாவதற்கான வாய்ப்புகள். ஏன் இந்த சுகர் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இந்த 26/7, இந்த ஜூலை மாதம் 26, அதாவது ஆடி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ அங்கே குருவோடு சேர்ந்தது. அப்போ குரு சுக்கிரன் இணைவு வந்தாலே அங்கே சுகர் வருதுன்னு அர்த்தம். அப்போ 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ ஏற்கனவே சுகர் இருக்கின்றவர்களுக்கு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள்.
9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிலையை அடைந்திருக்கிறார். நல்ல நிலைதான். ஏன்னா சனி 8க்குரியவன் 9ல் போய் அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய பாக்கியத்தை தடுத்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்லோவாக இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ வக்ரமாயிட்டார், வேகம் எடுக்கிறது. உங்கள் பாக்கியத்தை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. என்ன பாக்கியம் தரும்? வெளிநாட்டு பாக்கியம் தரும், வெளிநாட்டு தொடர்புகளை தரும், வெளிநாட்டு நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டு. நீங்கள் ஏற்கனவே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறீர்கள் என்றால், அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறீர்கள் என்றால், இந்த மாதம் நீங்கள் புதிய ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கலாம். அல்லது நல்ல ஒரு ஆக்ரோஷமான தன்மை என்ன, மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்பெல்லாம் சுறுசுறுப்படையும், விற்காத தன்மையெல்லாம் இப்போ விற்று போகும். அப்போ என்ன நடக்க போகுது? உங்கள் பாக்கியம் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறது. அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்வது இந்த கடகத்துக்கு சிறப்பு அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதே சமயத்தில் கடந்த 2-3 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ கேதுவோடு வேற சேர்ந்திருக்கார். ஆனால் இந்த மாதம் அந்த கேதுவிலிருந்து விடுதலை பெறுகிறது. அப்போ எங்கே? முயற்சி ஸ்தானத்தில் போய் அமரப்போகிறார். ஸோ 10க்குரியவன். அப்போ தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக செயல்படுத்திடலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக அதை ஒரு இது கொடுக்கணுமில்ல, உங்களுக்கு தெம்பு கொடுக்கணுமில்ல, அந்த தெம்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். அப்போது இந்த மாதம் கடகராசி என்பர்கள் நல்ல குட் நியூஸை எதிர்பார்க்கலாம். தெய்வ சக்தியின் அனுகூலம் உண்டு. அப்போ குலதெய்வத்துக்கு சென்று வருவது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். அப்போது எப்போ சார் வழிபடலாம்? அமாவாசை அன்னைக்கு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு. ஸோ உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடும் போது உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய தசாநாதன் புத்திநாதனும் வேறுபடும். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும். அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு 20% உங்களுக்கு துல்லியமத்தை கொடுக்கும். மீதி பார்த்தீங்கன்னா தசாநாதன் புத்திநாதனை பொறுத்ததன் பலன் இருக்கும். அப்போ உங்கள் தசாநாதனுடன் 6, 8, 12ஆம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கா, அல்லது தசாநாதன் புத்திநாதனுடன் பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருக்கா? ஸோ இதை பொறுத்து அதன் பலன் நிச்சயமாக மாறும். ஸோ தொடர்ந்து ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக பாருங்கள். அது சரியாக உங்களுக்கு அமையலை அப்படின்னா தசாநாதன் புத்திநாதன் கண்டிப்பாக பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கும். ஒரு துல்லிய பலன், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.